கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கவோருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுக்கான வார்த்தை சங்கீதம் 103 6ஆம் வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறாராம். நம்ம அவரை நம்பும்போது நம்ம ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நீதி நியாயத்தை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளாக நான் எழுதி போட்டு இருந்தேன் வீடியோவில். ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தான் நான் நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல, இங்கிலீஷ் எதுவும் தெரியல, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதனால விட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் பேத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்லி. அதனால் நான் போட ஆரம்பித்தேன். இந்த கொஞ்ச நாளாகவே நான் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த நிலைமையில் என்ன 1000 இது சப்ஸ்கிரைப் வர மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுக்க நான் விரும்புகிறேன். அதே போல் யாருக்காவது ஜெபிக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தமிழில் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரம். ஆமென்.